டிஸ்கவர் யுவர் செல்ஃப் உங்களை வரவேற்கிறது. இன்றைக்கி நம்மளுடைய டிஸ்கவர் யுவர் செல்ஃப் சேனலில் காமர்ஸ் நண்பர்களுக்கான ஒரு சிறப்பான பதிவு. ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், மெட்டீரியல்ஸ் காமர்ஸுக்கான நியூ மெட்டீரியல்ஸ் தயாரிச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஸோ இந்த வீக் எண்டில் கண்டிப்பாக உங்களுக்கான மெட்டீரியல்ஸ் கிடச்சிரும். அது ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் மீடியமாக உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. ஸோ இந்த இங்கிலீஷ் மீடியம் முடிஞ்சவொடனே தமிழ் மீடியத்துக்கான மெட்டீரியலும் இருக்கும். ஸோ இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எல்லா சென்டருமே புது மெட்டீரியல் ப்ரிப்பரேஷனில் தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த மெட்டீரியல் ஆனது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீக்கெண்டு டிசம்பர் 10க்கு மேலே போகாது, அதுக்குள்ளே அவைலபிளாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் மீடியம், அதுக்கப்புறம் தமிழ் மீடியம் அவைலபிளாக இருக்கும். ஸோ காமர்ஸ் சார்ந்த நண்பர்களுக்கான ஒரு பதிவு தான் இது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 10 யூனிட் கொடுத்துருக்காங்க. அதை நான் ரெண்டு பார்ட்டாக பிரிச்சுக்கிட்டோம்னா 20 யூனிட் ஆகிடுச்சு. கடந்த முறை 10 யூனிட்டு 20 யூனிட்டாக கொடுத்துருந்தாங்க. இப்போ 10 யூனிட்டு, பட் ஆக்சுவலாக உண்மையிலே 20 யூனிட் ஒரு சம்மந்தம் எல்லாமே இருக்கும். ஈவன் ஃபஸ்ட் யூனிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும், இரண்டும் வெவ்வேறான டாப்பிக்னு சொல்லலாம். பிஸ்னஸ் சம்மந்தமாக ஒன்று, ஹெச்ஆர்எம் சம்மந்தமாக ஒன்று, ரெண்டு டாபிக். இந்த மாதிரி இரண்டு டாபிக், புது டாபிக் அப்டேஷன் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஜிஎஸ்டி புதுசாக கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி கான்ட்ராக்ட் ஆக்ட்டு, சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 11th 12th வரக்கூடிய அத்தனை டாப்பிக்கும் என்லார்ஜ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. மற்றபடி காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் ஏற்கனவே இருக்கிறது தான். நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு 9 யூனிட் புதுசு, 9 யூனிட் பழசு, 2 யூனிட் பழசும் புதுசும் கலந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த யூனிட். ஸோ அது ஃபுல் மெட்டீரியலும் இந்த வீக் எண்டுக்குள்ளே அவைலபிளாக இருக்கும். அடுத்து வரக்கூடிய வீடியோவில் நிச்சயமாக உங்களுக்கு சொல்லிவிடுவோம். இது நிறையாவே இருக்குது. ஒரு டீட்டெயிலாக பிளான் பண்ணி வச்சுருக்க இந்த மெட்டீரியலுக்காக நீங்கள் இதை ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த மெட்டீரியல் இந்த வீக் எண்டில் கண்டிப்பாக தயார் ஆகிடும். ஸோ அதனால் காமர்ஸ் சார்ந்த நண்பர்கள் இந்த பதிவை கட்டாயமாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே எங்கிட்ட பழைய மெட்டீரியல் வாங்கினவங்களுக்கு புது மெட்டீரியல் மட்டும் தர்றதுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணலாம். ஸோ அதுக்கு தனியாக காஸ்ட் நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ பழசை விட இப்போ இன்னொரு மடங்கு கிட்டத்தட்ட அதிகரிச்சிருக்கிறதுனால காஸ்ட் வைஸாகவும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10,000 வரைக்கும் வரும் அப்படின்றதையும் நான் இப்போவுமே சொல்லிடுறேன். ஸோ அது எத்தனை பக்கம் வருது அப்படின்றத பொறுத்து அந்த ப்ரைஸஸ் வரும். ஏன்னா இன்றைக்கி ஜெராக்ஸ்லேருந்து எல்லாமே ரேட்டு கூட, பேப்பர் எல்லாமே ரேட்டு கூட. ரெண்டாவது இந்த டைப்பிங் சார்ஜஸ் எல்லாமே இருக்குது. அப்போ மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு தரக்கூடிய இதாக இருக்கும் பொழுது அது ஒரு நல்ல மெட்டீரியலாக ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஸோ அது உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதனால் இந்த காமர்ஸ் நண்பர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. ஸோ ரிஜிஸ்டர் பண்ணிக்கங்க. இதை அனைத்து நண்பர்களுக்கும் சொல்லுங்கள். இது போக எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகேக்கான மெட்டீரியலும் இருக்குது. அதையும் நீங்கள் தனியாக வாங்கிக்கணும். அதுபோக வரக்கூடிய 6ஆம் தேதி வரக்கூடிய அந்த எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகேல இது வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணி அந்த இடத்தையும் நீங்கள் உறுதி செஞ்சுக்கோங்க. காமர்ஸ் நண்பர்கள் இதை மிஸ் பண்ணிடாதீங்க. தொடர்ந்து நம்முடைய சேனலுக்கு ஆதரவு தந்துக்கிட்டே இருக்கீங்க. இது வரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுத்துற பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல அப்டேஷன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.